கைத்தை கட்டி தொங்க விட்டது, குதிகாலில் அடித்தது, ப்ளஸ் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற செஸ்ட்லேயும் முதுகுலையும் இருக்கிற மார்க்ஸ், லத்தி மார்க்ஸ், நெஞ்சு எலும்புலையும் முதுகு பேக் தண்டுலையும் மிதிச்சிருக்காங்க மாற்றி மாற்றி. அந்த இம்பேக்டில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வாமிட் வருதுன்னு சொல்லியிருக்காரு, தண்ணி கேட்டிருக்காரு, குடிக்கல. நடித்தா உன்னை விட்டுருமான்ட்டு மறுபடியும் அவருக்கு அந்த இதில் அன்கான்ஷியஸ் ஆகி யூரின் அண்ட் மோஷன் ரெண்டுமே அங்கேயே போயிருக்காரு. இப்போ அஜித்குமார் பேரில் எஃப்ஐஆர் போடலை, வெறும் சஸ்பெக்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த ப்ரூட்டல் அசால்ட்டு இன் கஸ்டடி 5 hours, நியர்லி 5 hours, 5 to 6 hours போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அங்கே என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னா, தொண்டை குழாயில் மிரிச்சிருக்காங்க, நெஞ்சில் காயங்கள் இருக்குது, மிரிச்ச காயங்கள், உள்ள காயங்களுக்கு வெளி காயங்களும் இருக்குது, அதே போல் நடு முதுகுலையும் இருக்குது, லத்தி மார்க்ஸ் இருக்குது, நெஞ்சில், உடம்புல, கையில், குதிகாலில், உள்ளங்காலில், அப்புறம் மூட்டுகளில், இது எல்லா இடத்துலையும் கிரேவ் இன்ஜுரிஸ் இருக்குது. கஸ்டடி இன்ட்ரோகேஷன் வந்து ப்ரூட்டலாக பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கமாண்ட் பண்ண ஆஃபீஸர் யார்? நெக்ஸ்ட் அவர் வந்து கண்டிப்பாக ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் சார்ஜ் ஷீட்டில் கண்டிப்பாக அவர் வருவார். மேபி A1 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஜென்ரலாக ஒரு பொதுமக்களை வந்து இன்ட்ராகேஷன் கூட்டு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அவேராக இருக்கணும்? அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவேர்னஸ் என்னென்ன? ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தனுஷ். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா லாக் அப்டேட்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட அட்வொகேட் திவாகர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் டு யூ அண்ட் என்டையர் ப்ரோவோக் டீம். தேங்க்யூ சார். சார், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் 28 லாக் அப்டேட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா சாத்தாங்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகட்டும், சென்னையை சேர்ந்த ராஜசேகர், இந்த மாதிரி நிறைய லாக் அப்டேட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அப்பயும் இப்போ ரீசெண்டாக வந்து அஜித்குமார் அவர் வந்து லாக் அப்டேட்ஸில் அவரும் இறந்திருக்காரு. என்னதான் சார் நடக்குது? நம்ம சமுதாயத்தை எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல அஜித்குமார்ன்றது யாருன்னு சொல்லி, திருப்புவனம்ல இருக்க ஒரு கோவிலில் தற்காலிக வாட்ச்மேனாக வேலை செய்கிறவர் தான் அஜித்குமார். இவர் அன்னைக்கு தினம் 27/6/2025 அன்னைக்கு பணியில் இருந்தப்போ அங்கே காரில் வந்த ஒரு பெண்மணி 10,000 நகையோட அந்த காரில் வச்சுட்டு அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. காரை வந்து பார்க்கிங்கில் விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்கள இவர் போய் அணுகுனாரு. அவங்க இவர்கிட்ட உதவி கேட்டாங்க. இவருக்கு வந்து கார் டிரைவிங் தெரியாத காரணத்தால் இவர் தன்னோட நண்பரை கூப்பிட்டு காரை வந்து பார்க்கிங்க்கு செலுத்தியிருக்காங்க, பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து தரிசனம் முடித்து வந்த இடத்துல திறந்து பார்க்குறாங்க, நகைகளை காணும், நகையை காணும். ஸோ இங்கே ஆரம்பித்ததான் இந்த கம்ப்ளைண்ட். சீன் ஆஃப் கிரைம் அங்கே தான் ஆரம்பிச்சது. அங்கே இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் அங்கே கம்ப்ளைண்ட் போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அஜித்குமாரை அப்புறம் அந்த கார் அங்கே இருந்த நபர்களை, சந்தேகப்படுற நபர்களை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாரையும் விசாரித்து அனுப்புகிறாங்க. அன்னைக்கு பை ஈவினிங் அனுப்பிட்டு ஒருத்தரை மட்டும் கெட் ஹோல்ட், அவரை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க. எதனாலனா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒன் டு இன்டராக்ட் வித் த விக்டிம்ஸ் கூட இன்டராக்ட். ஆமாம், அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில் வச்சு, தட் மீன்ஸ் அவங்களோட டார்க் ரூம் பியாண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அவங்க ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லாமல் வெளி ஜூரிஸ்டிக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட டார்க் ரூமில் வச்சு ரொம்ப துன்புறுத்தலை ஈடுபடுத்தியிருக்காங்க. கைத்தை கட்டி தொங்க விட்டது, குதிகாலில் அடித்தது, ப்ளஸ் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற செஸ்ட்லேயும் முதுகுலையும் இருக்கிற மார்க்ஸ், லத்தி மார்க்ஸ், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாப்பிட எதுவுமே வாங்கி தராமல் கூட இதெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற தீட்சிதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேபி இவரை அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க உண்மையே சொல்லலாம். ஓகே, அவங்க ஆமாம், அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் துன்புறுத்தல் படுறதையும். ஏன்னா ஒருத்தர் அடிக்கிறத பார்த்தே இன்னொருத்தவங்க சொல்லிடுவாங்க பயத்தில், நெக்ஸ்ட் நம்மளா இருக்குமோ, நம்ம வந்து இதை ஒத்துக்கலாம், நம்ம அடி வாங்காம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதனால அவர் வந்து ஒரு ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடித்த அந்த இம்பேக்டில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு வாமிட் வருதுன்னு சொல்லியிருக்காரு, தண்ணி கேட்டிருக்காரு, குடிக்கல. நடித்தா உன்னை விட்டுருமான்ட்டு மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க, நடித்தா உன்னை விட்டுருவோமா அப்படின்ட்டு. நெஞ்சு எலும்புலையும் முதுகு பேக் தண்டுலையும் மிதிச்சிருக்காங்க மாற்றி மாற்றி. அதாவது அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, நாட் ஆஃபீஸர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்பெஷல் டீம்
அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த இதில் அன்கான்ஷியஸ் ஆகி யூரின் அண்ட் மோஷன் ரெண்டுமே அங்கேயே போயிருக்காங்க. தென் அவரை அங்கே இருக்கிற தீட்சிதர்களையும் அவங்கள வச்சே ஒரு க்ளீனப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இன்னொரு டார்க் ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் பண்ணுவோம், இங்கே ப்ரூட்டலாக இருக்குது. அங்கே போய்ட்டும் தொங்க விட்டு அடித்து மறுபடியும் கையை காலை கட்டி போட்டு அது வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு சில கட்டுகள் பேர் சொல்லுவாங்க. இந்த கட்டு, பன்னி கட்டு, ராட்டன கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலராக வந்து இப்போ அஜித்குமார் கேஸில் அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா? இப்போ அஜித்குமார் பேரில் எஃப்ஐஆர் போடலை, வெறும் சஸ்பெக்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பட்சத்தில் தான் இந்த ப்ரூட்டல் அசால்ட்டு இன் கஸ்டடி இவர் இறந்து போயிடுறாரு. ப்ரூட்டல் டெத் நடந்துருச்சு சார். இதில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க? அதில் தெரிஞ்சிருக்கும்ல, அடிச்சு தான் துன்புறுத்திருக்காங்க, வீடியோவே வந்துருச்சு. ஸோ இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா? லைக் இது எப்படி சார் பார்க்கலாம்? எஸ், இப்போது ஆக்சுவலாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்றது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸ் வித்தின் அன் ஹவர் அதுலேயே வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் சொல்லிடுவாங்க. இந்த இஷ்யூ வந்து ரொம்ப கிரேவ் இஷ்யூ. இது கிரேவ் இன் நேச்சர். ஒரு கஸ்டடி டெத்து, போலீஸ் தான் பாதுகாக்கணும், பாதுகாக்க வேண்டியவங்களே இப்படி பண்ணிட்டாங்கன்றது விஷயம் வைரல் ஆகி இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்ததுனால 5 hours, நியர்லி 5 hours, 5 to 6 hours போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. அங்கே என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னா, தொண்டை குழாயில் மிரிச்சிருக்காங்க. அந்த ஃபேகஸ், ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு விடுற தொண்டை குழாயில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அஜித்குமார் நெஞ்சில் காயங்கள் இருக்குது, மிரிச்ச காயங்கள், உள்ள காயங்களுக்கு வெளி காயங்களும் இருக்குது. அதே போல் நடு முதுகுலையும் இருக்குது, லத்தி மார்க்ஸ் இருக்குது நெஞ்சில், உடம்புல, கையில், குதிகாலில், உள்ளங்காலில், அப்புறம் மூட்டுகளில், இது எல்லா இடத்துலையும் கிரேவ் இன்ஜுரிஸ் இருக்குது. இது எல்லாமே போயிட்டு அப்புறம் இன்டர்னல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அடித்ததுனால இங்கே எப்படி வந்துச்சு, இந்த இடத்துல காயப்பட்டிருக்கா அப்படின்ட்டு நியர் அந்த 5 to 6 hours போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க டு தி ஆஃபீஸர்ஸ் அண்ட் கோர்ட். சார், ஃபர்ஸ்ட் போலீஸ் தரப்புலேருந்து இந்த கேஸ் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா வந்து விசாரணைக்கு வந்து அஜித்குமாரை கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கப்போ ஒரு தப்பிக்க முயன்றாரு. அங்கே போய் தடிக்கு விழுந்தப்போ வீசிங் ஏற்பட்டுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறப்ப தான் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வீடியோ ஆதாரம் வந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லிட்டாங்க ப்ரூட்டல் மர்டர் தான்ட்டு. இப்போது இதில் ஈடுபட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அண்ட் அவங்கள வந்து இப்போ இந்த கேஸும் வந்து சிபிசிஐடிக்கு மாறப்பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த கேஸோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா சார் இருக்கும்? இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 5 பேரோட நேம் வந்து ஸ்பெஷல் டீம் போலீஸ் ஆனந்த், சிவா, பிரபு, மணிகண்டன் அண்ட் கண்ணன். இவங்க மேலே 5 பேர் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்களா சார்? அதில் மேபி இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் நிறைய கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் மற்றவங்களும் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களையும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டை ஆட் பண்ணி அக்யூஸ் நம்பரை அரே பண்ணி சார்ஜ் ஷீட்டில் அவங்களை கொண்டு வந்துருவாங்க. மேபி இந்த நீங்கள் முன்ன சொல்லிட்டு இருந்தீங்க, அதை ஹெல்ப் பண்ணவங்க, மோட்டிவ் இருக்கவங்க, அதை கட்ட உதவுவாங்க முதற்கொண்டு சின்ன சின்ன இதில் ஈடுபட்டு அவங்களுக்கு கமாண்ட் கொடுத்தவங்க. இவங்களும் கமாண்ட் கொடுத்தவங்கள ஏன் பண்ணுறாங்கன்னா, வெறும் இந்த ஸ்பெஷல் டீம் ஆஃபீஸர்ஸ் வந்து எடுத்த உடனே அவங்கள போட்டு அடிக்கிறது எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பவர்ஸ் கிடையாது. இவங்களுக்கு ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர், யார் அந்த ஆஃபீஸர், யார் வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணது, இவங்களை அடிங்க, இவரை வந்து அசால்ட் பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணுங்க, கஸ்டடி இன்ட்ரோகேஷன் வந்து ப்ரூட்டலாக பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கமாண்ட் பண்ண ஆஃபீஸர் யார்? நெக்ஸ்ட் அவர் வந்து கண்டிப்பாக ஃபைனல் ரிப்போர்ட் அண்ட் சார்ஜ் ஷீட்டில் கண்டிப்பாக அவர் வருவார். மேபி A1 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் கமாண்டிங் ஆஃபீஸர்னால அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹென்ஸ் ஃபோர்த் கோர்ட்டே உங்கள் உயர் அதிகாரிகள் சொன்னால் என்ன வேணால் செஞ்சிருவீங்களான்னு சொல்லிட்டு காட்டமாக அவங்க மேலே அதிருப்தியை காட்டினதும் இதுக்காக தான். ஸோ இப்போ இவங்க மேலே இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாறிடுது சார். இப்போ எந்தெந்த சார்ஜஸில் பேசிஸில் வந்து இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க? இவங்களுக்கு ஒரு வேளை குற்றம் வந்து கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்ட என்ன தண்டைகள்லாம் இருக்கும் சார்? சார்ஜஸ், அதாவது செக்ஷன்ஸ், இந்த குற்ற செக்ஷன்ஸ் என்னன்னா ஆல்டர் பண்ணப்படலாம் எனி டைம். இப்போதைக்கு ஃபார் மர்டர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இமிடியேட்டாக சிபிசிஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்ககிட்ட போகும்போது இன்வெஸ்டிகேஷனை மொத்தமாக கண்டக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் மேற்படி அக்யூஸ்ட் ஆட் பண்ணலாம். அதாவது வேற வேற மோட்டிவ் இருந்து, வேற செயல்களும் இருந்து, இந்தந்த அஃபென்ஸும் மேட் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் மேற்கொண்டு அவங்களுக்கு அஃபென்ஸ் செக்ஷன்ஸ் ஆட் ஆகப்படும். அது அடிஷ்னல் அக்யூஸ்டும் ஆட் ஆகப்படும். அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் சம்மன் போகி கோர்ட் நீதிமன்ற விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கப்படும். சார், ஒருவேளை கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சா என்ன நடக்கும்? படலனா என்ன வரைக்கும் போகும் சார்? ட்ரையலில் ப்ராசிக்யூஷன் கேஸை வந்து நிரூபணம் செய்து விட்டால் நீதிமன்றம் அவங்களுக்கு மிகாமல் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 14 years, மேபி டபுள் லைஃப் அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த
சம்பவத்தில் ஈடுபட்டதையோ எந்த அளவுக்கு இவர் ஈடுபட்டிருக்காரு, எந்த அளவுக்கு இவங்க ஈடுபடலை, எந்த கோர்ட்டுக்கு கீழே இவங்க ஈடுபட்டிருக்காங்க, அந்த மாதிரி அவங்களோட ஆக்டை பொறுத்து அவங்களுக்கு ரேஷியோவில் இவ்வளோ கொடுப்பாங்க. இந்த தண்டனை 14 years டபுள் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வித் ஃபைன் ஆர் வித் ஃபைன் வித் போத். ஃபைனை கட்டலைன்னா மேற்கொண்டு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் தண்டனை வந்து பண்ண வேண்டியும். இன்கேஸ் குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டால் அவங்கள விடுதலை செஞ்சிருவாங்க. இப்போ கரண்ட்டாக அவங்க சஸ்பெண்டில் இருக்காங்களா சார்? எஸ், ஆமாம். அங்கே இருக்கிற 6 ஆஃபீஸர்ஸ் சஸ்பெண்டட், 5 were arrested. சார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக இருக்க காரணம் அவங்களுக்கு இருக்க ப்ரெஷரா, இல்லை வந்து பொலிட்டிக்கல் சைட்லேருந்து வர ப்ரெஷரா, இல்லை டார்கெட்டா? எதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ ப்ரூட்டலாக இந்த விஷயத்தில் ஈடுபடுறாங்க? ஆக்சுவலாக டு ஃபினிஷ் அப் த கேஸ், பெண்டிங் லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கேசஸ். இதுக்காக தான் இப்போ ஒரு கேஸ் வந்துட்டு தெஃப்ட் கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் அவங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஸ் ஏன் இவ்வளோ நாள் பெண்டிங்கில் இருக்குது, இதையா இன்னும் கன்க்ளூட் பண்ணலை, என்ன விசாரணை பண்ணீங்க அப்படின்ட்டு யாரை கேட்பாங்கன்னா அந்த லிமிட்டில் இருக்கிற ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரை தான் கேட்பாங்க. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரை கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அவர் இந்த ப்ரெஷரில், அவருக்கு இருக்கிற ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், இதெல்லாம் ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கொடுக்குற ப்ரெஷரையும் தாங்கிட்டு அவரோட சபார்டினேட்ஸுக்கு டைரக்ட் பண்ணுவார், ஆர்டர்ஸ் கொடுப்பாரு, இது எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சாகணும். ஸோ அங்கே இருக்கிற சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த இதை முடிச்சிடாங்க, நான் ஏன் திட்டு வாங்கணும், இவர்கிட்ட கேஸை முடிப்போம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற சஸ்பெக்ட்ஸ் மேலே காட்டுறது. சஸ்பெக்ட்ஸ் மேலே ஒரு அளவுக்கு மேலே எப்படி காட்ட முடியும், ஒரு உடம்பு வந்து எப்படி தாங்கும்? அவங்கள போட்டு அடித்தா அவங்க ஒத்துப்பாங்களா? உண்மையாக இருந்தால் அவங்க உண்மையை ஒத்துப்பாங்க, குற்றம் செய்திருந்தால் ஒத்துப்பாங்க, எங்கே இருக்க ரெக்கவரி பொருள் எங்கே இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. குற்றமே செய்யாதவங்க மேலே இப்படி கோபத்தையும் அவங்களோட அராஜகத்தையும் காட்டினா அவங்க எங்கே காட்டுவாங்க? இந்த மாதிரி மரணத்தை தழுவி தான் அவங்களோட வாய்ஸை வெளியே கொண்டு வருவாங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அது உலகம் ஃபுல்லாக கேட்கப்படும், அரசாங்கம் கேட்கப்படும், நீதி தேவதைக்கும் கேட்கப்படும். சார், இதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் சார் எடுக்கிற மாதிரி லாக்அப் டெத்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆஃபீஸரோட அத்துமீறல், இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்களா சார் ஏதாச்சும்? ப்ரூட்டல் மர்டர்ஸ் இன் கஸ்டடியல் டார்ச்சர் அண்ட் போலீஸ் கஸ்டடி இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா தேர் ஷுட் பி ஸ்பெஷல் லாஸ். ஸ்பெஷல் லாஸ்னால் இந்த NDPS ஆக்ட், அப்புறம் போக்சோ, உப்பா, பொட்டா, இந்த மாதிரி ஆக்ட்லாம் வந்து தான் ஸ்பெஷல் லாஸ் உடனடியாக. எஸ், ஆமாம். இந்த ஸ்பெஷல் லாஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற கிரிமினல் இதுலலாம் பார்த்தோன்னா, ஆக்டில் பார்த்தோன்னா இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் லாஸ் கேஸஸ் பொறுத்த வரைக்கும் ஹில் பி கன்சிடர்ட் ஆஸ் கில்ட்டி ஒன்லி இன் இஸ் டிஃபென்ஸ் தான் அவர் வந்து தான் வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்படணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்பவுமே இதை மாதிரி ஒரு ஸ்பெஷல் லாஸ் எனாக்ட் பண்ணி இந்த போலீஸ் கஸ்டடி, டார்ச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஸ்பெஷல் லாஸ் எனாக்ட் பண்ணி அவங்க மேலே இந்த ஒரு கூர்நோக்கிலேயே இருக்கணும்னு அரசாங்கத்தையும் எல்லாத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கலாம். சார், இப்போ ஜென்ரலாக ஒரு பொதுமக்களை வந்து இன்ட்ராகேஷன் கூட்டு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ அவேராக இருக்கணும், அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவேர்னஸ் என்னென்ன சார்? இப்போ ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஷுட் நோ தேர் ரைட்ஸ். இப்போ நான் காவல்துறைக்கு போனேன்னா எனக்கு என்ன நடக்கும், என்ட்ரி புக்ஸ் இருக்கா, சிக்னேச்சர் பண்ணீங்களா, நான் இந்த டைமில் உள்ளே வந்திருக்கேன், சம்மன் கொடுத்துருக்கீங்களா ப்ராப்பராக, இந்த மாதிரி சில ஆக்ட் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இப்போ போலீஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் எனி இன்ஸ்பெக்ஷன், ஜட்ஜ் இன்ஸ்பெக்ஷன், ஹையர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி வரும்போது தான் அந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. மற்றபடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க மெயின்டைன் பண்ணலனாலும் வி ஷுட் பி காஷியஸ். அதே போல் போலீஸ் ஆஃபீஸர் என்ன இப்படி துன்புறுத்திட்டாங்க, இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? எதர் டு தி ஹையர் அஃபீஷியல்ஸ் கொடுக்கலாம், அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ். ஓகே, அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ். இன்ஸ்பெக்டராக இருந்தாருன்னா ஏசி கிட்ட இருந்தால் மேலே டிசி, ஜேசி, ஏதோ டைரக்ட்லி த்ரூ இவங்களுக்கும் டைரக்ட்லி டு கமிஷனருக்கும் கொடுக்கலாம். இன்கேஸ் அங்கேயும் வரலன்னா வில் கோ ஃபார் அ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் வழக்கு பாயும். அதாவது யாரும் சட்டத்திற்கு மேல் கிடையாது, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், அது எல்லாரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். மீறினா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆஃபீஸர்ஸா, அஃபீஷியல்ஸா, அரசியல்வாதியா, ஜட்ஜஸா, வக்கீலா, டாக்டரா, சட்டம் வந்து எல்லாருக்கும் சமம். சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம். யார் குற்றம் செஞ்சாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை இருக்கும். அதே போல் இந்த வழக்கிலும் சிபிசிஐடிக்கு போயிருக்கிற வழக்கிலும் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குன்ட்டு எங்களோட சோர்ஸ். அது வழக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவருக்கு
இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தக்க தண்டனை விரைவில் கிடைக்கும். அது நீதிமன்றமும் சீக்கிரம் உறுதி செய்யும். கண்டிப்பாக சார். இந்த 4 வருஷத்தில் 28 லாக்அப் டெத் வந்து குறையணும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது, யாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாத்துக்குமே பார்த்துக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.